ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பூத்தேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 இது வந்து 18th ஓகேவாங்களா, 18th ஆஃப் மார்ச். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க பார்க்கலாம். நாங்கள் அரவுண்ட் ஒரு 10:30 11 போனோம். நிறைய மார்க்கெட்ஸ் இருந்துச்சு, நிறைய திங்ஸ் இருந்துச்சு, சாப்பிட்ற பொருள் இருந்துச்சு. இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ், தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ். இந்த கிச்சன் செட் பாருங்கள், எத்தனை பேருக்கு சின்ன வயசில் இருக்கும்போது இது ரொம்ப ஆசைன்ட்டு சொல்லுங்கள். நானும் ஒரு அப்போ வந்து இதெல்லாம் வாங்கி நல்ல விளையாடின ஒரு நாட்கள், அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். டீ கிளாஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, டெலிகேட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வித் கேர், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டுருக்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே மாதிரி டாய்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஜிகர்தண்டை ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன தான் மதுரைக்கு போய் சாப்பிட்ற ஜிகர்தண்டை மாதிரி அவ்வளோ அளவுக்கு இல்லை, பட் ஓகே, ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து பூத்தேருக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன தேரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இது பாருங்கள், மயில். ஸோ பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா. இது வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. எவ்வளோ ரஷ்ஷானா சொல்ல முடியாத அளவுக்கு ரஷ் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து பார்க்கணும் இல்லைங்களா, ரொம்ப நல்லா பார்த்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. இதுதான் ஜாயிண்ட் வீலு. அப்புறம் வந்து அது நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க வேண்டிய நல்ல ஆக்டிவிட்டீஸும், அப்புறம் ப்ளே ஏரியா எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே அந்த கிரவுண்டில். அப்புறம் வந்து வந்ததுக்கு ஒரு செல்ஃபியும் ஒரு ஃபோட்டோவும் எடுக்காமல் விட்டால் எப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்படி தான் இருந்துச்சு, க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே வந்து நமக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாதாம் மில்க் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அத்தனை பேருக்கு பாதாம் மில்க் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் பூத்தேர் எடுக்கும்போது வந்து இருந்தோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். அந்த வைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி அந்த வீடியோ தான் வந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு வழியாக வந்து தேரை வந்து கோயிலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஐ திங்க் அரவுண்ட் 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கோயிலேருந்து வெளியே எடுத்தாங்க. அப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க, பிரசாதம். அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அண்ணா வாங்கி கொடுத்தான். பாருங்கள், இது வந்து அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு வழியாக தேர் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லைனா எப்படி, அதை சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். அரவுண்ட் 2 இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நிறைய இது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு அரவுண்ட் 3 இல்லை 4 நீங்கள் சர்க்கிள் போகணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தேர் திருவிழாலாம் என்ஜாய் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலி டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதை நான் சொல்லியே ஆகணும். என்னோடய குட்டி சப்ஸ்கிரைபரை நான் இன்றைக்கி மீட் பண்ணேன். அதாவது தேரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு யாருன்னே தெரியல, அவங்க அந்த குட்டி வந்து நமக்கு வந்து சொல்லும்போது உங்கள் வீடியோலாம் நான் பார்ப்பாங்க, அப்புறம் உங்களோட யூடியூப் ஃபேனுன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கீழே ஹார்ட்டுன்னு கொடுங்க நீங்கள் பார்த்துருந்தா.